இவ்வளோ கூட்டம் இருக்கு, போகணுமான்னு எனக்காவது மக்கள் நினைக்கிறாங்களா? ஏன் வராங்க தெரியுமா? ஒரு முறை திருச்செந்தூருக்கு வந்துட்டு போனா அவங்க வாழ்க்கையில நிச்சயமா மாற்றம், முன்னேற்றம் தான். அதற்கு நன்றி சொல்லத்தான் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் முருகப்பெருமானை தேடி வருகிறார்கள். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலகில் ஜோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பேரன்புக்கும் பெரிதும் வணங்குதலுக்கும் உரிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இனிய சகோதரிகளே, திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்தசஷ்டி பெருவிழாவை சீரோடும் பொலிவோடும் ஏற்பாடு செய்து அமைத்து நிகழ்த்தி கொண்டிருக்கிற திருக்கோவிலின் தக்கார், இணை ஆணையர், செயல் அலுவலர், ஆலய பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய உபயதாரர்கள் போற்றுதலுக்குரிய ஏவிஎம் மாரிமுத்து நாடார் அண்ட் சன்ஸ் குடும்பத்தார், ஏவிஎம் நகை மாளிகை, பவுன்மார்க் தேங்காய் எண்ணெய் வியாபாரம். நிகழ்ச்சியின் உபயதாரர்கள் என்கிற முறையில் அன்னாருக்கு என்னுடைய சார்பாகவும் திருக்கோயிலின் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று கந்தசஷ்டி பெருவிழாவின் முதல் நாள் நிகழ்வாக இன்றைய தினம் அடியாருக்கு அருளும் அருமுகவனை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அடியார்களினுடைய பெருமை வார்த்தைகளினால் சொல்லி முடிக்கக்கூடியது அல்ல. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று சொன்னதைப் போல அடியார்களின் பெருமையும் அவ்வளவு எளிமையாக சொல்லி முடித்து விட முடியாது. அவர்கள் வழிகாட்டுதல்களாகவும் இறை அருளை பெறுவதற்குரிய தகுதியை எப்படி வளர்த்து கொள்வது என்பது போலவும், தங்கள் உடல் பொருள் ஆவியை பற்றி கவலைப்படாமல் சிறப்பான சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலமாக இறை அருளை பரப்பி வந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான செயலை மிகவும் செம்மையாக செய்திருக்கக்கூடிய பல பக்த பெருமக்கள் நம்முடைய நாட்டிலே வாழ்ந்து வரலாறு படைத்திருக்கிறார்கள். அருமுகவனுக்கு அடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அடியார்களின் பெருமை சொல்லி நிறுத்த தகுந்தது அல்ல. கடலை விடவும் மலையை விடவும் ஏழுலகங்களை விடவும் மிகவும் பெரிது. அதனால்தான் அவர்களை பற்றி சொல்லுகிற அனைத்து அருளாளர்களும் மிகவும் வியப்பு எய்தினார்கள், ஆச்சரியப்பட்டு பேசினார்கள். அப்படிப்பட்ட அடியவர்களால் தான் உலகம் இருந்து கொண்டிருக்கிறது என்றார்கள். மாணிக்க வாசகரை போன்ற ஞானம் மிகுந்த பெருமக்கள் கூட, இறைவா எப்படியாவது என்னை உன் அடியார்களோடு சேர்த்துக்கொள் என்று பிரார்த்தனை செய்கிறார். அப்படியானால் தான் எனக்கு வீடு பேறு கிடைக்கும் என்று. நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, எவ்வளவு பெரிய ஞானம் உடையவர். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விழைகின்றேன். ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு எனக்கு உன் ஊடகத்தே நின்றுருகத் தந்தருளம் உடையானே என்று திருவாசகப்பாட. இடைவிடாமல் என்னுடைய அன்பு உன்னை நோக்கி பொங்கி பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் உன் அடியார் போல் நடித்தாவது உன் திருவடியை வந்து சேர வேண்டும் என்று. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து. அன்பர்களே, முருகனை பற்றி பேசுகிற போதெல்லாம் சில பெருமக்களை நினைக்காமல் இருக்க முடியாது. வணங்குதலுக்குரிய வாரியார் பெருமான், என்றைக்கும் நினைந்து போற்ற தகுந்த கீவா ஜெகநாதன் ஐயா அவர்கள், இவர்களையெல்லாம் கந்தனை பற்றி பேசும்போது மறந்துவிட்டு நாம் பேச முடியாது.
இந்த பாட்டிற்கு, இந்த திருவாசக பாட்டிற்கு ஒரு முறை கீவாஜா அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். மறக்கவே முடியாது. அவர்கள் சொன்னார்கள், மாணிக்க வாசகர் பாடுவது முழுவதும் உங்களுக்கு புரிகிறதா? என்னால் முடிந்தவரை புரிய வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார். ஒரு நாள் கோவைக்கு செல்வதற்காக பஸ்ஸை பிடித்து கோயம்புத்தூருக்கு போக வேண்டும். கோவைக்கு செல்வதற்காக நான் ஒரு திருவிழா காலம் பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தேன். அப்போ அவினாசியில் திருவிழா நடக்கிறது என்பதனால் நிறைய பேர் கோவைக்கு சென்றார்கள். ஆகவே ஸ்பெஷல் பஸ் எல்லாம் விட்டும் கூட கூட்டம் ஏகபோகமாக இருந்தது. இவ்வளவு கூட்டத்தில் நம்ம இந்த வண்டியில் ஏறி உட்கார முடியுமா அப்படின்னு நான் ரொம்ப யோசனையோடு முக்கியமாக போக வேண்டிய ஒரு கட்டம் நின்று கொண்டே இருந்தேன். ஆனால் பஸ் வந்தது, அடித்து பிடிச்சி எல்லோரும் ஏறி ஏறி போயிட்டு இருந்தார்கள். கடைசியில் டிக்கெட் போட்டு உள்ளே ஏறுற நிலைமை இல்லை, ஏறின பிறகு டிக்கெட் கொடுக்குற நிலைமை. 2 மணி நேரம் காத்திருந்த பிறகு வேறு வழியே தெரியலை. சரி, வீட்டுக்கு போக வேண்டியதான் போலன்னு நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. என்னன்னு அவங்க சொன்னாங்க, அந்த கூட்டமெல்லாம் இடித்து பிடிச்சி தள்ளி அந்த பஸ்ஸு வாசலுக்குள்ளே நுழைஞ்சு போகிறாங்க. இதுதான் ஒரே வழின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பார்த்தேன், தோளில் போட்டிருந்த துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு கையில் வச்சுருந்த பையை நல்லா கையை சுற்றி நல்லா கெட்டியாக சுற்றி வச்சுக்கிட்டு வேறு வழியே இல்லாமல் இளவட்டங்கள்லாம் நெரிச்சு கூட்டமாக ஏறிக்கிட்டு இருக்கிற பஸ்ஸு வாசலில் நானும் போய் நடுவில் ஒரு ஆளாக நின்றுக்கிட்டேன். இடித்து தள்ளுனாங்க, ஆனால் ஒரு காலை கூட நான் எடுத்து வைக்கல. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க தள்ளில் நான் நேராக உள்ளே போய் கடைசி சீட்டில் சௌரியமாக உட்காந்துட்டேன். அப்போ தான் எனக்கு மாணிக்க வாசகர் பாட்டு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவர் சொன்னார், என்னன்னா, அடியார்களை மாதிரி இறைவனுடைய களலிணையை பெறுவதற்கு அடியார்களைப் போல நமக்கு ஆத்ம லாபம் கிடையாது. நம்மக்கிட்ட பக்தி குறைவாக இருக்குது, நம்பிக்கை குறைவாக இருக்குது, திடசித்தம் குறைவாக இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட சந்தேகம் நிறையா இருக்குது, நம்மக்கிட்ட கோபம் நிறையா இருக்குது, நம்மக்கிட்ட வேறு விதமான தீய குணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. நம்ம சித்தம் அவ்வளோ அழகாக இல்லை, சுத்தமாக இல்லை. நாம் இறைவனுடைய கழலை சென்றடைவது எப்படி? மார்க்கம் இல்லை. எப்படி உடலில் பலமில்லாத வயதானவர்கள் போகிற கூட்டம் இளவட்டங்கள் இடிச்சுக்கிட்டு ஏறி போகிற கூட்டத்தை பார்த்து நிற்கிறாங்களோ, அது மாதிரி அருளாளர்கள் இறைவனை அடைய போகிற போது நாம் எப்படி போக போகிறோன்னு நம்ம தயங்கி நிற்கிறோம். ஏன்னா நமக்கு ஆத்ம பலம் குறையா இருக்குது, அவங்களுக்கு நிரம்ப இருக்குது. அதுக்கு ஒரு எளிய வழி தான் இருக்குது. என்னன்னா, இந்த அடியார்களெல்லாம் இறைவனடி சேர்வதற்காக கூட்டமாக போகிறாங்கள்ல, அவங்க கூட்டத்துக்கு நடுவில் நீங்கள் இருந்துக்கிட்டால் போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த கூட்டத்துக்கு நடுவில் இருந்துக்கிட்டால் அந்த இளவட்டங்கள் தள்ளில் எப்படி வயசானவங்க உள்ளே போய் உட்கார்ந்தாரோ அதை மாதிரி அடியார்கள் கூட்டத்துக்கு நடுவில் இருந்துட்டா நாம் அவங்களோட சேர்ந்து உள்ளே போயிடலாம். அவனுடைய திருசன்னிதானத்துக்கு முன்னால் போன பிறகு நம்மை வர வேண்டாம் என்று சொல்லுகிறவன் அல்ல இறைவன், நமக்கும் அருள் பாலிப்பான். அடியார்களோடு இருக்கிறது தான் இறைவனை அடைவதற்குரிய எளிமையான வழி என்று மாணிக்கவாசக பெருமான் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே விழகத்தை புகுந்திடுவான் மிக பெரிதும் விழைகின்றேன். ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு எனக்கு உன் ஊடகத்தே நின்றுருக தந்தருளம் உடையானே என்று அவ்வளோ அழகாக திருவாசகத்தில் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட திருவாசகத்தில் அடியார்களை பற்றி பாடுகிறார். அடியார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு தகுதி மிகுந்தவர்கள் பாருங்கள். அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று தாய்மானார் பாடினார். தாய்மானார் சொன்னார், அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே அப்படின்னு தாய்மான சுவாமிகள் பாடுறார். அன்பர்களே, வரிசையாக கேள்வியாக வச்சு அடியார் பெருமையை பற்றி அருட்பிரகாச வள்ளலார் பாடினார் திரு அருட்பாவில். அவர் கேட்குறாரு, எங்கேயாவது நல்லா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு இடம், அந்த நெருப்பில் புழு வாசம் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள்? நெருப்பில் புழு வாசம் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை நெருப்பு பொசிக்கிறமே, அது எப்படி புழு வாசம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவீங்க. வானம் இருக்குது, வானத்தினுடைய எல்லை எதுன்னே தெரியாது, போக போக போய்கிட்டே இருக்குது வானம்.
வானத்தை வந்து ஒரு மான் தாவி குதிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. அது எப்படி வானத்தை ஒரு மான் தாவ முடியும் அப்படின்னு கேட்க மாட்டோமா? ரொம்ப காட்டில் வாழக்கூடிய மிருகங்களில் வலிமையானது புலி. ஒரு காட்டில் ஒரு புலி மேலே ஒரு எலி போய் சீறி பாஞ்சுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஒரு எலி போய் புலி மேலே சீறி பாய்ந்ததுன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? ஒருத்தர் நம்ப மாட்டாங்க. அப்புறமா ஒரு பெரிய மலை, பொதிகை மலை மாதிரி ஒரு மலைன்னு வச்சுங்க. அந்த மலையை ஒரு ஈச்சிறகை வைத்து, எவ்வளோ சின்னோண்டு இருக்குது, அந்த ஈயோட சிறகை வச்சு ஒரு பெரிய மலையை உடைக்க முடியும்னு சொன்னால் நம்புவோமா? நம்ப மாட்டோம். நெருப்புக்குள்ளே புழு வாசம் பண்ணுதுன்னு சொன்னால் நம்ப மாட்டோம். வாசம் பண்ண முடியாது. வானை ஒரு மான் தாவ முடியாது. புலியை ஒரு எலி சீர முடியாது. ஒரு மலை ஒரு ஈச்சிறகினால் துண்டாக்க முடியாது. வள்ளலார் பாடுறார், வன்பெரும் நெருப்பினை புன்புழு பற்றுமோ, வானை ஒரு மான் தாவுமோ, வலியுள்ள புலியை ஒரு எலி சீருமோ, வஜ்ர மலை ஒரு துரும்பினால் துண்டமாமோ, சூரியனை இருள் வந்து சூழுமோ. இருள் சூரியனை விழுங்கிட்டுன்னு சொன்னால் நம்புவோமா? சூரியனை இருள் வந்து சூழுமோ, காற்றில் மழை தோயுமோ? இல்லை. அதுபோல என்ன? அன்புடைய நின்னடியர் பொன்னடியை உண்ணும் அவரடி மலர்முடிக்கு அணிந்தோர்க்கு அவலமுறுமோ, காமமுறுமோ, அற்பமும் விகற்பமுறுமோ, தள்ளறிய சென்னையில் கந்த கொட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளி, தன்முகத் துய்யமணி உண்முகச் சைவமணி ஷண்முக தெய்வமணியர். எப்படி இதெல்லாம் நடக்காதோ அது மாதிரி தான் அடியார் கூட்டத்தோடு இருக்கிறவனுக்கு விகற்பம் இருக்காது, காமம் இருக்காது, தவறு செய்ய மாட்டான், எந்த விதமான தீய குணங்களும் இருக்காது. ஏன்னா தங்கத்தோடு சேர்ந்த செம்பும் தங்கமாயிருதுல்ல. தங்கத்தோடு சேர்ந்த செம்பு தங்கமாகிறதுனால தானே ஆபரணத்தை பண்ணுறாங்க. தங்கத்தோடு சேர்ந்த செம்பு எப்படி தங்கமாகுமோ அது மாதிரி ஆன்ம பலம் இல்லாத நாம் அடியாரோடு இருந்தால் எவ்வளோ சௌக்கியமாக பரமானந்தமாக இருக்கலாம். தாய்மானாரும் சொல்லுகிறார், வள்ளலாரும் சொன்னார். அதுதான் ஔவையார் சொல்லும்போது விநாயகர் அகவல்ல ஔவையார் சொல்கிறார் பாருங்கள், கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் ஐம்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை நிறுத்தின்னு ஔவை பாடும்போது கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி. ஔவை அவ்வளோ அழகாக என்னை மெய்த்தொண்டர்களுடைய குழாத்தோடு எம்பெருமானே விக்னேஸ்வரா கூட்டி வைக்க வேண்டுமென்று ஔவை பாடுக. அப்போ அந்த அடியார் இணக்கம் எவ்வளவு மேலானது என்று எல்லோரும் பாடியிருக்கிறார்கள் பாருங்கள். எந்த தெய்வத்தை பாடினாலும் அடியார்களின் சிறப்பை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி பாடுறார். அதில் அம்பாள்கிட்ட ஒரு பெரிய பட்டியல், எனக்கு இன்னென்ன வேணும் அப்படின்னு அம்பாள்கிட்ட கேட்குறார். அவருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்காகவும் கேட்டார். அப்படி கேட்டவர் எப்படி பாடுகிறார் பாருங்கள். அவரும் கேட்குறார், என்னன்னா எனக்கு நல்ல அடியார் கூட்டுறவு வேணும். அழகாக கேட்குறார். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும், கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும், சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும், தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும், துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். எவ்வளோ அழகாக சொல்லிட்டார் பாருங்கள். பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே பாடிட்டார். இந்த அடியார்கள் அவ்வளவு சாதாரணமானவர்கள் அல்லர். அவர்கள் நம்மை இறைவனிடத்தில் அழைத்து செல்லக்கூடிய தகுதி படைத்தவர்கள். நாம் எவ்வளவு குற்றம் குறைகளோடு இருந்தாலும் நம்மையும் செம்பாயிருக்கிற நம்மையும் தங்கமாக ஆக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய தன்மையும் இயல்பும் என்ன அப்படின்னு சொல்லும்போது பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், அவங்களுக்கு இது நல்லது, இது கெட்டது, இது கேடு, இது ஆக்கம், அப்படி எந்த வித்தியாசமும் அடியார்களுக்கு கிடையாது.
எது நடந்தால் என்ன, இன்பமாக இருந்தாலும் இறைவன் கொடுத்தது என்று ஏற்றுக்கொள், துன்பமாக இருந்தாலும் இறைவனுடைய சித்தம் என்று ஏற்றுக்கொண்டு நடப்பது. நம்முடைய அடியார்களுக்கு கேடு இது, இது நல்லது, இது கெட்டது அப்படி பிரித்து பார்க்கிற மனநிலையெல்லாம் தாண்டியவர்கள், சமநிலை உடையவர்களாக இருந்தவர்கள். அவர்களுக்கு கேடும் ஆக்கமும் வேறு வேறு அல்ல. அவர்களுக்கு ஓடும் செம்பொன்னும் ஒன்றுதான், ஓடும் செம்பொன்னும் அவர்களுக்கு ஒன்றுதான். அதனால தான் நிறைய அருளாளர்கள் பார்த்த தங்கத்தை கூட, நவமணிகளை எல்லாம் கோயில் சுற்றுப்புறத்தை சுத்தம் பண்ணும்போது திரு அழகால் அங்கே இங்கே தள்ளி போட்டாங்கன்னு படிக்கிறோம்ல. அவங்களுக்கு மணியும் அல்ல, அவர்களுக்கு தங்கமும் அல்ல, அவங்களுக்கு ஓடும் செம்பொன்னும் ஒன்று தான். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றா சேர்ந்திருந்து இறைவனை வணங்குவது, ஒன்றா சேர்ந்திருந்து இறைவனை துதிப்பது, பாடுவது, வணங்குவது. அதுவும் வீடு பேற்றுக்காக அவர்கள் வணங்கவில்லை. வீடு பேறு தருகிற இன்பத்தை விட அதிகமானது எது என்றால் ஒன்றிணைந்து இறைவனை பாடுவதும் துதிப்பதும். இதுதான் அடியார்களுடைய இயல்புன்னு சொல்ல வந்த சேக்கிழார் சொல்லுகிறார், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார்னு பாட்டார் சேக்கிழார். வீட்டை எதிர்பார்த்து கூட அவர்கள் இல்லை, அந்த வீடு பேற்றை அவர்கள் கூடும் அன்பில் கும்பிடலே அன்றி, அவனை வணங்குவதே அவர்களுக்கு பெரிய சுகம், அவனை தொழுவதே அவர்களுக்கு பேரின்பம். இதுதான் அடியார்கள் நமக்கு காட்டிய வழி. எவ்வளவு தூரம் அடியார்களின் பெருமை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீங்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கார் பாருங்கள், அவர் தானே திருத்தொண்டர் தொகையை பாடினார். அந்த திருத்தொண்டர் தொகையை பார்த்து தான் அதில் என்னென்ன அடியார்கள் பேசப்பட்டிருக்கிறார்கள் எல்லாம் பார்த்து தான் பின்னால் சேக்கிழார் பெரிய புராணம் எழுதுகிறார். அப்போ அந்த திருத்தொண்டர் தொகையை பாடும்போது திருத்தொண்டர் தொகைக்கு அடியெடுத்து கொடுத்தவன் ஈசன். சிவபெருமானே திருத்தொண்டர் தொகைக்கு அடியெடுத்து கொடுத்தார். முதல் அடியில் என்ன வைக்கிறார் பாருங்கள், தில்லைவாழ் அந்தணர்தம் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு அடி எடுத்து கொடுக்குறார். அங்கேயும் அடியார்களின் சிறப்புக்கு தான் முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். உமாபதி சிவாச்சாரியார் என்கிற மகான் மாபெரும் சிவபக்தர் இருந்தார் இல்லையா, சிவாச்சாரியார். அவர் பெற்றான் சாம்பான் அப்படிங்கிறவனுக்கு தீட்சை கொடுத்தார். ஈசன் பெற்றான் சாம்பான் மூலமாக உமாபதி சிவாச்சாரியாருக்கு ஒரு ஓலை அனுப்புகிறான் இறைவன். இறைவன் எழுதிய கவிதை இருக்குது பாருங்க, திருவிளையாடல் புராணத்தில் கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பின்னு. அது மாதிரி இறைவன் எழுதிய கடிதம் இருக்குது பாருங்க, பானபத்திரருக்கு எழுதி கொடுத்தது. கொண்டு போய் கொடுத்தேன்னா உனக்கு வேண்டிய பொருள் தருவான்னு எழுதி கொடுத்தாருல்ல. இது கொற்றங்குடியாரான உமாபதி சிவாச்சாரியாருக்கு பெற்றான் சாம்பான் மூலமாக இறைவன் அனுப்பிய ஓலை, கைச்சாத்து ஓலை. அந்த ஓலையை அனுப்பும்போது இறைவன் எப்படி கையெழுத்திட்டு இருக்கிறான் பாருங்கள். அடியாருக்கு எழியன் திருச்சிற்றம்பலவன், கொற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டுன்னு இறைவன் எழுதுகிறான். இதை விட எங்கே போகணும் அடியார் பெருமையை தேடுவதற்கு பாருங்கள். கொற்றங்குடியாருக்கு எழுதின கைச்சீட்டுன்னு போட்டு அடியாருக்கு எழியவன் சிற்றம்பலவன். நான் எப்படி புல்லரிக்கிறது நமக்கு அதை கேட்கும்போதே பாருங்கள். அடியார்களின் பெருமை அப்படிப்பட்டதாக இருந்திருக்கேன். அந்த சிவன் மகன் அல்லவா அருமுகவன், அவரும் அடியார்களுக்கு அருளுகிற அருமுகவனாகத்தான் இருக்கிறார். அடியார்களுக்கு அருளுகிற அருமுகவனாக இருக்கிறார். அவரவர் தேவை அறிந்து அருளுகிறவனாக, அவரவரின் அவசரம் அறிந்து அருளுகிறவனாக இருக்கிறான் முருகன். ஆச்சரியமாக இருக்கிறது நமக்கு படிக்கும்போது. நம்முடைய சங்க நூல்களில் சிறுபானாற்று படைன்னு ஒரு நூல் இருக்குது. அந்த சிறுபானாற்று படை அப்படிங்கிற அந்த நூலில் இடைகழி நல்லூர் நந்தத்துவனார் அப்படின்னு ஒரு புலவர். இந்த புலவர்கள் பேரெல்லாம் பழங்காலத்தில் தூய தமிழில் இருக்கும். நமக்கு கொஞ்சம் கேட்குறதுக்கு ஏப்பா இவ்வளோ பெரிய பேராக இருக்கேன்னு நினைப்போம். இடங்கழி நல்லூர் நந்தத்தனார் அப்படின்னு பேர் உள்ள ஒரு புலவர். அந்த புலவர் சிறுபானாற்று படை என்கிற சங்க நூலில் எழுதி வைத்திருக்கிறார் ஒரு செய்தியை. அந்த சங்க நூல் சொல்லுகிற செய்தியை பாருங்கள். அந்த செய்தி சொல்லுகிறது,
இப்போ திண்டிவனம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஊர் பக்கத்தில் பழைய காலத்தில் சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து அதை சிற்றரசர்கள் அரசாட்சி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இந்த திண்டிவனம் என்கிற பகுதியை சுற்றி இருக்கிற இடம் கிடங்கில் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. கிடங்கில் அப்படின்னு அழைக்கப்பட்ட பகுதியை ஒரு ராஜா அரசாட்சி பண்ணிட்டு இருந்தான். அந்த மன்னனுக்கு, அந்த சிற்றரசனுக்கு நல்லியக்கோடன் அப்படின்னு அவனுக்கு பேர். சிறந்த முருக பக்தன். 3 விஷயங்கள் அவங்ககிட்ட சிறப்பு. ஒன்று என்னன்னா, தாய்மொழியான தமிழை தெய்வமாக கருதியவான். தாய்மொழியாகிய தமிழை தெய்வமாக கருதிய அந்த அரசன். அதனால் தமிழை பாடுவோருக்கு, தமிழ் கவி புனைவோருக்கு எல்லாம் ஆதரவாக இருந்த ஒரு அரசனாக அவன் இருந்தான். அவ்வளோ வள்ளன்மையோடு இருந்தான். புலவர்களை ஆதரிக்கிறவனாக இருந்தான். செந்தமிழை செழுந்தமிழை வளர்த்தான். அப்போ அவ்வளோ தகுதி அந்த ராஜாவுக்கு இருந்து. பழைய காலத்தில் தமிழ் வளர்த்த மன்னர்கள் பல பேர் இருந்திருக்கிறார்கள். ராஜசபை அரண்மனையில் இருந்ததைப் போல புலவர் சபை என்று இருக்கிறது. அந்த புலவர் சபையில் நடக்கிற விவாதங்களை கேட்டு மன்னன் அனுபவித்து மகிழ்ச்சி அடைந்து புலவர்களுக்கு பரிசும் பட்டாடையும் யானையும் குதிரையும் வாரி வாரி கொடுத்துருக்கான். அந்த மன்னன் தமிழை வளர்த்தான் என்பது ஒரு பெரிய முதல் தகுதி. 2வது, வறுமைப்பட்டோருக்கு கொடை கொடுப்பதில் தலை சிறந்தவனாக இருந்தான். இல்லாதவர்களுக்கு பொருள் கொடுத்து அவர்கள் ஏக்கத்தை போக்குவதில் தலை சிறந்தவனாக இருந்தான். ஆக அது 2வது நல்ல குணமாக இருந்தது அவங்கிட்ட. இது எல்லாத்தையும் விட உயர்ந்த ஒரு விஷயம் இருந்தது. அது என்னன்னா, எல்லாம் சகலமும் முருகனுடைய கருணை என்கிற எண்ணம் திட்டவட்டமாக மனசில் இருந்துச்சு. எது நடந்தாலும் அது முருகனுடைய கருணையினால் நடக்கிறது. என்னுடைய அரசாட்சி சிறந்தது என்று ஒருவர் சொன்னால் அது முருகனுடைய கருணையினால். நான் கொடை கொடுக்கிறேன் என்று சொன்னால் என்னால் கொடுக்க முடிகிறது என்றால் அது முருகனால். தமிழ் என் உயிர் போன்றது என்று சொல்லி தமிழ் புலவர்களை நான் ஆதரிக்க தலைப்படுகிறேன் என்றால் அது முருகனால். எந்த ஒரு நல்ல செயலும் முருகனால் தான் நடைபெறுகிறது என்கிற தீர்க்கமான நம்பிக்கை உடையவனாக இருந்தான் அந்த மன்னன். அவனுக்கு நல்லியக்கோடன்னு பேர். வீரத்திலும் சிறந்தவனாக இருந்தான். நல்ல படைபலமும் இருந்துச்சு அந்த ராஜாவுக்கு. சிறுபானாட்டு படை சொல்லுது. பக்கத்தில் இருக்கிற மன்னர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறாமை. இதை பார்த்தா புலவர்கள்லாம் இவனை பாடுறாங்க, கோயில் கோயிலாக உருவாக்கி முருகனை வணங்கி வழிபாடு செய்கிறான். இந்த ராஜாட்ட போனால் ஒன்றும் கிடைக்காது, நாள் தான் வீணாக போகும், அங்கே போனால் இதுக்குள்ளே வாங்கிட்டு வந்திருக்கலான்னு பேசுகிறாங்க. இப்படியெல்லாம் புகழோடு இருக்கிறானேன்னு சொல்லி பல்லவ தொண்டை நாட்டை அரசாட்சி பண்ணிய மன்னர்கள் போர் தொடுத்து வந்தாங்க. இவன் வீரத்திலேயே சிறந்தவனாக இருக்கிறானா, அதனால் அதை போர் என்றே கருதாமல் எளிதாக அவர்களை தன் சைன்யத்தின் மூலமாக விரட்டி அடித்து வெற்றி கண்டார். உடனே சேர சோழ மன்னர்கள் புறப்பட்டு வந்தாங்க சண்டைக்கு. சேர சோழ மன்னர்கள் புறப்பட்டு வந்தார்கள். அவர்களாலேயும் இந்த நல்லியக்கோடனுடைய படைகளை வெற்றி கொள்ள முடியவில்லை. ஆக பல்லவ மன்னன், சேரன், சோழன் 3 பேரும் வேறு வழி இல்லாமல் தப்பிச்சு ஓடிட்டாங்க. இவனுடைய வீரத்துக்கு முன்னால் நிற்க முடியாது, இவன் சைன்யம் அவ்வளோ வலிமையாக இருக்கிறதேன். அதனால் வேண்டாம்னு போன 3 பேர் சேர்ந்து ஆலோசனை பண்ணாங்க. தனித்தனியாக நம்ம போருக்கு போனால் தோற்று தான் வருவோம், பேசாமல் நம்ம 3 பேருமா சேர்ந்து படையெல்லாம் நிறையா திரட்டி போய் அவனை ஒரு கை பார்த்துடலான்னு சொல்லி 3 அரசர்களும் ஒன்றா சேர்ந்து சண்டைக்கு வந்தாங்க. அவங்க வந்து எல்லாம் இவனுடைய மதிலை சுற்றி வளைத்து விட்டார்கள். ஓய்மா நாட்டு நல்லியக்கூடனுடைய எயில் பட்டணத்தை அப்படியே சுற்றி வளைச்சிட்டாங்க படைகளை வச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. என்ன செய்வது என்று தெரியாமல் உள்ளே இருக்கிறான் நல்லியக்கூடன். 3 அரசர்களும் சேர்ந்து சைன்யத்தோடு வந்தால் என்ன செய்யுது அப்படின்னு நேராக முருகன் இடத்துல போனான். அப்பா, நீ தான் எனக்கு காவல், நீ தான் துணை, நீ தான் கருணை செய்யணும், நீ தான் காப்பாற்றணும். நீ என்ன முடிவு எடுத்திருக்கிறாயோ அதன்படி செய். நாம் எப்பவும் பிரார்த்தனை பண்ணும்போது, இறைவா உன் சித்தம் எதுவோ அதற்கு நான் இசைகிறேன், அதன்படி செய், அப்படி தான் பிரார்த்தனை பண்ணும். ஏன்னா நம்ம நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு ஒன்றை போய் கேட்போம், விடாமல் கேட்டுக்கிட்டு இருப்போம். அது நமக்கு தீமையாக வந்து முடியும். அதனால் நீ இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு கேட்க வேண்டியதில்லை. இறைவனிடத்தில், இறைவா உனக்கு திருவுள சம்மதமாக இருந்தால் இதை நடத்தி வை, இல்லைன்னா உன்னுடைய சம்மதம் எதுவோ அதற்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று தான் பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா அனைத்தும் அவன் திருவருள் சம்மதத்தினால நடக்கு. நல்லியக்கோடன் மன்னன் முருகனை போய் பிரார்த்தனை செய்கிறான். எம்பெருமானே,
நான் என்ன செய்வேன்? மூவரசர்களும் சேர்ந்து முற்றுகையிட்டு விட்டார்கள். அவர்களை எதிர்க்கிற அளவுக்கு என்னிடத்தில் சைன்யம் இல்லை. நான் உன்னை நம்பித்தான் காத்திருக்கிறேன், உன் கழலடியை பற்றி இருக்கிறேன், என்னை காப்பது உன் கடமை என்று திருவடியை பிடித்தான். அழகாக கீவாஜா ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க, இறைவன் பாருங்க எவ்வளவு பேருருவம் உடையவனாக, முருகனுடைய பேருருவத்தை கந்தபுராணத்தில் வர்ணிக்கிறாங்கள்ல, எவ்வளவு பேருருவம், அவ்வளவு பேருருவம் எடுத்து பார்த்த உடனே அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து நமக்கு அதை பார்க்கறதுக்குரிய சக்தியாவது நம்ம கண்களுக்கு இருக்கா? அவ்வளவு பேருருவம். அந்த விண்முட்டுகிற அளவுக்கு இருக்கிறது சிரம், பூமியை அளந்து கொண்டிருக்கிறது அவனுடைய திருவுடல். அவ்வளோ பேருருவத்தை எடுத்து முருகன் காட்டினான். ஆனாலும் பாருங்க, எவ்வளோ பெருவடிவம் எடுத்தாலும், எவ்வளவு பெருவடிவம் எடுத்தாலும் இந்த பாதங்கள் மட்டும், கை 12 கை இருக்குது இல்லையா, முகம் 6 முகம் இருக்குது, ஆனால் பாதம் 2 தான் இருக்குது. எங்கேயா பார்த்துருக்கீங்களா? முருகனுக்கு 2 பாதம் தான் இருக்குது. கை இவ்வளோ கை இருக்குது. 12 கை வேலவன் அப்படிங்கிறோம், அருமுகவன் அப்படிங்கிறோம், 12 தோள்கள் இருக்குது. ஆனால் பாதம் மட்டும் 2 தான் இருக்குது. அந்த பாதம் என்பது 2 மட்டும் இல்லை, அது சின்னதாகவும் இருக்குது. அதனால தானே சிற்றடியும் முற்றிய 12 தோளும் அப்படின்னு பாடுறாரு. எப்படி பாடிட்டார் பார்த்தீங்களா? ஒருத்தருக்கு தோள் முற்றி போய் கிடக்குதான், ஆனால் திருவடி சிற்றடியாக இருக்கான். அது எப்படி? தோள் முற்றி போயிருந்தால் தாளும் அப்படி தானே இருக்கணும். தோள் மட்டும் முற்றி இருக்கா, சிற்றடியாக இருக்குன்னு பாடினார். எதுக்கு அப்படி பாடினார்னா, அது சிற்றடியாக இருந்தால் தான் நீங்களும் நானும் பிடிச்சிக்க முடியும், நம்ம இருக பிடிச்சிக்க முடியும். சிற்றடியாக இருந்தால் தான், நமக்காகத்தான் அவன் சிற்றடியோடு இருக்கிறான். அதனால தான் சிற்றடியும் முற்றிய 12 தோளும். அழகான திருப்புகள். பக்கரை விசித்திர மணி பொற்கலனை இட்ட நடை பட்சி என முக்கரதுரக முனீப பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்க வரும் குக்குடமும் இரட்சைதரு சிற்றடியும் முற்றிய 12 தோளும் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகள் செப்பு என எனக்கருள்கை மறவேனே இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனே எட்பொரிய வற்றுவரை இளநீர்வன் டெச்சில் பயர் அப்ப வகை பச்சரிசி பிட்டு வளர் இப்பளம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடி சிற்கடலை பட்சணம் எனக்குள் ஒரு விக்கின சமர்த்தன் எனும் அருளாளி வெற்பகுடி லச்சடில விற்பரமர் அப்பர் அருள் வித்தக மறுப்புடைய பெரும். நண்பர்களே, இந்த திருப்புகளுக்கு ஒரு பெரிய விசேஷம் இருக்குது, பெரிய விசேஷம் இருக்குது. மலை மேலிருந்து கீழே விழுந்தவரை தாங்கி பிடிச்சிக்கிட்டு அருணகிரி என்ன பாடுன்னு முருகன் சொன்னார்னு உங்களுக்கு தெரியுமில்ல. நான் எப்படி பாடுவேன்னு கேட்டவுடனே முத்தை தருன்னு அடி எடுத்து கொடுத்தார் பாட்டு. உடனே கடன்னு திருப்புகள் வந்துடுச்சு. அதை பாடி முடித்த உடனே இந்த முத்தை தரு திருப்புகளை பாடி முடித்தார்ல, முடித்த உடனே முருகன் பேசுகிறான் அருணகிரிநாதர் இடத்துல. நீங்கள் அந்த முத்தை தருவத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்து குருபர என ஓதும்னு வருதில்ல. முக்கட்பர மர்க்குச்சூர்தியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 வர்க்கத்தமரரும் அடிப்பேன 10 தலை தத்த கணைகொடு ஒற்றைக்கிரி மற்றை பொழுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாகி பக்தர்கிறது அத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுரம் நிறுத்தப்பதம் வைத்து பைரவி திக்கொக்க நடிக்க கழுதோடு கழுதாட திக்குப்பறி அட்டப்பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கு திரிகடக எனவோத கொத்துப்பறை கொட்டக்களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு ஒத்திப்புதை புக்குப்பிடி என முதுகூகை கொட்புற்றள நட்பற்ற உணரை வெட்டிப்பலி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளேன்னு பாட்டு. அவர் முத்தை தருன்னு அடி எடுத்து கொடுத்தார். இவர் இந்த பாட்டை பாடிட்டார். இப்போ முருகன் பேசுகிறார். இந்த பாட்டை ஞாபகத்தில் வச்சுங்க. முருகன் பேசுகிறார். முருகன் சொல்கிறாரு, அருணகிரி உன் பாட்டை உலகம் திருப்புகள்னு போற்றோம் பேர் வைக்கிறாரு. அருணகிரியார் பாட்டுக்கு திருப்புகள்னு பேர் வச்சது யார்? முருகன். உன் பாட்டை திருப்புகள்னு உலகம் போற்றோம். ஆனால் இனிமே நீ பாடும்போது நான் சொல்கிறேன் பாரு, இதையெல்லாம் உன் பாட்டில் வச்சு பாடுனார். பொற்கலனை இட்ட நடை பட்சியனு முக்கர துரகம் உன் பாட்டில் மயிலை வச்சு பாடு. பக்குவ மலர் தொடை எனக்கு பிடிச்ச கடப்ப மாலையை வச்சு பாடு. அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருளை வடிவேல் என் வடிவேலை வச்சு பாடு. திக்கது மதிக்க வரும் குக்குடம் என் கோழி கொடியை பாடு.
ரட்சை தரு சிற்றடி என் சிறிய பாதத்தையும் பாடு, முற்றிய பன்னிரு தோளையும் பாடு. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஸ்தலம் வயலூர், அதையும் பாடு. இதில் எதையாவது ஒன்றையாவது வச்சு இனிமேல் நீ பாடுற. இந்த எல்லாம் ஒரு திருப்புகளில் இருக்க சாத்தியமில்லை. ஆனால் இதில் எதையாவது ஒன்றா வச்சாவது, வேலையாவது, மயிலையாவது, பன்னீர் தோளையாவது, இப்படி எதையாவதாவது வச்சு பாடுன்னு எதை வச்சு பாடணும்னு முருகன் பேசினான். அன்பர்களே, அதிசயமான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த திருப்புகளில் எல்லா பாட்டும் அருணகிரிநாதர் பாடினார். இந்த ஒரு பாட்டு முருகனும் அருணகிரியும் சேர்ந்து பாடினாங்க. அதான் இந்த பக்கரை விசித்திரமணி பாட்டு. முருகன் பாதி பாடினார், மீதி அருணகிரிநாதர் பாடினார். முருகன் பாடினது என்ன? பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியான முக்கர துரகமு நீப பக்குவ மலர் தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருகை வடிவேலும் திக்கது மதிக்க வரும் சிற்றடி திக்கது மதிக்க வரும் குக்குடமும் சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகள் செப்பு. இது வரைக்கும் முருகன். இதெல்லாம் வச்சு நீ பாடு. இது வரைக்கும் முருகன் பாடினது. அடுத்தாப்புல செப்புக்கு பின்னால் அருணகிரியார் எனக்கு அருள்கை மறவேனே இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனே அருணகிரிநாதர் பாடினது. எப்படி பார்த்தீங்களா? வெற்பகுடி லச்சடியில் விப்பரவர் அப்பர் அருள் வித்தக மறுப்புடைய பெருமாளேன்னு அருணகிரிநாதர் பாடி முடிச்சுட்டார். ஆனால் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகள் செப்பு, அது வரைக்கும் முருகன் பாட்டு. பக்கரை விசித்திரமணின்னு தொடங்கி செப்புன்னு அவர் பாட்டு. நம்ம பிடிக்கிறதுக்கோசரம் சிற்றடியாக வைத்திருக்கிறான்னு சொல்ல வருகிறேன். பன்னிரு தோள் வைத்திருக்கிறான், அறுதிரு முகம் வைத்திருக்கிறான், பேரண்டம் அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து காட்டுறான், பேருருவ காட்சியாக இருக்குது, மலை மாதிரியான தோள்கள். ஆனால் நீங்களும் நானும் பிடிக்கிறதுக்கு வசதியாக தன்னுடைய அடிமலர்களை சிற்றடியாகவே வைத்திருக்கிறான். அதை இறுக பிடித்தால், அதை இறுக நம்ம பிடிக்கிறதுக்கு சௌரியமாக வச்சுருக்கா முருகன். ஆனால் நம்ம அதை இறுக பிடித்தால் வினைகளெல்லாம் ஓடிப்போகும். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொன்னவுடன் கலங்கி ஓடி போயினால் அதை நல்லா இறுக பற்றி கொள்ள தெரிய வேண்டும் என்றார்கள். அப்படி முருகனுடைய திருவடியை 3 அரசர்களும் வந்து எயில்பட்டணத்தை முற்றுகையிட்டு சேனைகளை காட்டி மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது கூட அந்த முருக பக்தனாக இருந்த ராஜாவுக்கு நம்பிக்கை போகலை. அதான ரொம்ப முக்கியமானது. காப்பான் என்று நீங்கள் நம்பினால் காத்தே தீர்வான். நம்பிக்கை போகல. நம்பிக்கை போகாததுனால முருகா நீ இருக்கும்போது எனக்கு என்ன, உன் திருவுள சம்மதப்படி நடத்துவாய் என்று அவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு, அதுதானே சரணாகதி பண்ணுறதுங்கிறோம். அவனுடைய விருப்பத்துக்கு விட்டு விடுவது. சொல்லிட்டு முற்றுகையிட்டிருக்கிறார்கள். மன்னனுக்கு தூக்கம் வருமா? காலையில் போர் ஆரம்பிக்க போகிறது. அரைகுறையாக தூங்கியும் தூங்காமலுமா படுத்திருந்தான். கனவில் வந்தார் கந்த கடவுள். அடியாருக்கு அருள் செய்வதற்காக வந்தான் அருமுகவன். கனவில் வந்த முருகன் சொன்னான், நல்லே கூடா கவலைப்படாதே, இதோ பார் அங்கே என்ன தெரிகிறது என்று பார். கனவுல தெரியுது என்னன்னா ஒரு பொய்கை. அந்த பொய்கையில் தாமரை புஷ்பமாக பூத்திருக்கு நிறையா. அது எங்கே இருக்கிறது என்று கனவில் முருகன் அடையாளம் காட்டுறார். இந்த இடத்த நல்லா பார்த்துக்கோ, தாமரை பூக்களாக பூத்திருக்கா. சைன்யமெல்லாம் பெருசாக வந்து ஊரை வளைச்சிட்டுலாம் ஒன்றும் கவலைப்படாது. நாளைக்கு அந்த பொய்கையில் போய் அந்த தாமரை புஷ்பங்களை எல்லாம் எடுத்து அந்த புஷ்பங்களில் இருக்குல்ல இதழ், அதை பறித்து அதை அப்படியே தூக்கி அந்த பகைவர்கள் மேலே போடு முருகன் சொல்லுகிறான். வேறு யாராவது மனுஷனாக இருந்தால் அவன் எவ்வளோ பெரிய போர்ப்படைகளோடு வந்திருக்கான், இவர் தாமரை பூ இதழ்களை எல்லாம் எடுத்து அவன் மேலே போடுன்னு சொல்கிறாரு, இது எப்படி நடக்குமான்னு சந்தேகப்பட்டிருப்பான். நடக்கவும் செய்யாது அவனுக்கு. ஆனால் முருகன் சொன்னதை அப்படியே எடுத்துக்கிட்டான் நல்லியகோடன். அடுத்த நாள் பொழுது விடிந்தது. சைன்யங்களோட நேராக புறப்பட்டு முருகன் அடையாளம் காட்டிய தாமரை பொய்கைக்கு போயிட்டான். அங்குள்ள மலர்களை எல்லாம் பறிக்க சொல்லி ஆரவாரம் பண்ணுகிறது 3 அரசர்களின் சேனை. ஆனால் அந்த சைனியங்கள் மேலே இந்த தாமரை புஷ்பத்தை பறித்து அந்த இதழ்களை தூக்கி அப்படியே போடுகிறான்.
அந்த இதழ்களை தூக்கி போட்டால் ஒவ்வொரு தாமரை இதழும் ஒரு கூர்மையான ஒளி வீசுகிற வேலா மாறி அவர்களை போய் தாக்குகிறது. ஒவ்வொரு தாமரை இதழும் ஒரு வேலா மாறிச்சு. அந்த வேல் எப்படி ஒளி மிகுந்த வேல், அருண கிரண ஒளி ஒளிரும் அயிலை விடு அரகர சரவண பவலோலன் அப்படின்னு பாடுறாரா இல்லையா அருணகிரிநாதர். அருணகிரண ஒளி, சூரியனை மாதிரி ஒளி வீசக்கூடிய வேல், கடலை பொறியவரை பலகனி கழைநுகர் கடின குட உதர விபரீத கரடதடமும் மத நழின சிறுநயன கரிணி முகவரது துணைவோனே வடவரையின் முகடு அதிர ஒரு நொடியில் வலம் வரும் மரகத மயில் வீரா மகபதி தருசுதை குரமினோடு இருவரும் மருவு சரசவித மணவாளா அடலசுரர்கள் குலம் முழுதும் மடிய உயர் அமரர் சிறையை விட எழில் மீறும் அருண கிரண ஒளி ஒளிரும் அயிலை விடு அரகர சரவண பவலோலா படல உடுபதியை இதழி அணிசடில பசுபதி வரநதி அழகான பழனி மலை அருள் செய் மழலை மொழி மதலை பழனி மலையில் வரு பெருமாளை. அவ்வளவு அழகாக பாடுகிறார் பாருங்கள். அருண கிரண ஒளி ஒளிரும் அயிலை விடு அரகர சரவண பவலோலன். கையில் இருக்கிற வேலுடைய ஒளி இருக்கிறதே, அது சூரியன் கதிர்களையும் மிஞ்சிய ஒளி. அந்த ஒளியோடு புறப்பட்டு இந்த வேலெல்லாம் நேராக போய் ஒவ்வொரு தாமரை புஷ்பத்தோட இதழும் வேலா மாறினா எப்படி இருக்கும் பாருங்கள். லட்சக்கணக்கான வேல் போய் விழுகிறது. மூவரசர்களுக்கும் வேறு வழி தெரியாமல் புறமுதுகு காட்டி சைன்யத்தோடு ஓடத் தொடங்கினார்கள். முருகனை நம்பிய நல்லிய கோடன் தன்னுடைய வீரத்தை முருகனின் அருளினால் நிலைநாட்டினான். அதற்கு பிறகு அவனுடைய ஓய்மா நாட்டின் மேல் படையெடுப்பதற்கு ஒரு அரசனுக்கும் துணிவில்லை. எப்போ தூக்கி அப்படியே வீசும்போது அந்த தாமிர புஷ்பத்து இதழ்களே தூக்கி வீசும்போதெல்லாம் வேல் வேல் என்று சொல்லிக்கொண்டே தூக்கி வீசுகிறான். அவன் வேல் வேல்னு வேலாயுதத்தை நம்பி தூக்கி தூக்கி வீச எல்லாம் அருண கிரண ஒளி ஒளிரும் அயிலாக மாறி வேலாக மாறி பகைவர்களை எல்லாம் வரவிடாமல் விரட்டி அடித்து அந்த மன்னனை அந்த பகையிலிருந்து காப்பாற்றி ரட்சித்தது அப்படின்னு சிறுபானாற்று படையில் நாம் படிக்கும்போது இடங்களி நல்லூர் நல்லத்தத்தனார் பாடுகிறார். நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படியெல்லாம் அடியார்களுக்கு அருளி இருக்கிறான். அரசருக்கு மட்டுமா அருளினான், சாமானியர்களுக்கும் அருள் செய்தான். சாமானிய மனுஷன் ஒரு கோயிலில் ராத்திரி நேரத்தில் காவல் காக்கிற வேலையை அவங்க அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தார். ராத்திரி காவல் போடுவாங்கள்ல, மெய்க்காவல், அந்த மெய்க்காவல் வேலையை பார்த்துட்டு இருந்தார் அவங்க அப்பா. அப்புறம் அவர் காலமாயிட்டார். காலமானதுனால அவ்வளவு படிப்பு வாசனை இல்லாத புள்ள, அவனுக்கு அழகுமுத்துன்னு பேர், அவனுக்கு அந்த மெய்க்காவல் பார்க்குற வேலையை கொடுத்தாங்க. அந்த மெய்க்காவல் வேலையை அவன் பார்த்து கொண்டு இருந்தான். நல்லா ஒழுங்காக பார்ப்பான். அந்த குருக்கள் என்னென்ன சொல்கிறாரோ அதுபடி கேட்டு ஒழுங்காக நடப்பான், அமைதியாக இருப்பான். அவனுக்கு முருகனிடத்தில் எல்லை இல்லாத பக்தி அவனுக்கு இருந்துச்சு. அவனுக்கு ஆழங்கால் பட்டு போன பக்தி மனசில் முருகன் மேலே பாரம்பரியமாகவும் கிடைத்திருக்கிறது. ஏன்னா தகப்பனார் இப்படி இருந்தார், அதனால் பிள்ளை அப்படி இருந்தான். அதுதானே பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அம்மா அப்பா சாமி கும்பிடாதானே பிள்ளை கும்பிடுவான். அம்மா அப்பா நடக்கிற மார்க்கத்தை பார்த்து தானே குழந்தை நடப்பான். எவ்வளவு தான் நீங்கள் எடுத்து சொன்னாலும் இளைஞர்களுக்கு அது ஏறவே ஏறாது. ஆனால் நீங்கள் நடந்து காட்டினீங்கள், ஆனால் அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு பின்பற்ற முயற்சி செய்வார்கள். நீங்கள் நடந்து காட்டினா அதை உங்கள் மனசில் பதியும். ஆனால் சும்மா வெறும் அட்வைஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்படி செய்யாத அப்படி செய்யாத இது தப்பு அப்படி சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா அதை காதிலே வாங்க மாட்டார்கள். அதுபடி நடந்து காட்டணும். தகப்பனார் பெரிய முருக பக்தராக இருந்ததுனால பிள்ளையும் அது மாதிரியே வந்தான். அதனால் அவ்வளோ படிப்பு வாசனை கிடையாது. சாதாரணமாக கோயிலில் காவல் காத்துக்கிட்டு இருக்கிற வேலையை ராத்திரி நேரத்தில் பூசை முடிஞ்ச உடனே குருக்கள் கூப்பிடுவார். அழகுமுத்து அழகுமுத்துன்னு கூப்பிடுவார். போவான். போன உடனே அவர் நிவேதனம் பண்ண பிரசாதத்தில் கொஞ்சம் வச்சுருப்பார். அவனுக்கு அதை கொடுப்பார். அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அது அவனுக்கு போதும் திருப்தியாக. அதுக்கப்புறம் போய் தூங்க போயிடுவான். கோவில் நடைய சாத்திடுவாங்க. இதுதான் வழக்கமாக நடக்காது. வழக்கம் போல் இந்த முருக பக்தனாக இருக்கிற அழகுமுத்துவை கூப்பிடுறார் குருக்கள். அழகுமுத்து அழகுமுத்து பூஜை முடிஞ்சாச்சு, எங்கே போனேன் அப்படின்னு கூப்பிடுறார். பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை, ஆளையே காணும். அவரால் முடிஞ்ச வரைக்கும் சுத்தமுத்தும் பார்த்தார், ஒரு இடத்துலையும் இல்லை.
சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி கோயில் கதவை சாத்தி சாவி எடுத்துக்கிட்டு அவர் போயிட்டார். இந்த அழகமுத்துக்கு அன்றைக்கி ரொம்ப வேலை கோயிலில், அதனால் கொஞ்சம் களைப்பாக இருந்திருக்கு. கொஞ்சம் நேரம் படுத்துட்டு எந்திரிச்சிடலான்னு போவோம், வரமாட்டோம், நேரம் போயிடும். கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் படுத்துட்டு வரேன்ட்டு போவோம். அப்புறம் நம்மளை அழுத்திடும் களைப்பு, அப்படியே தூங்கிடுவோம். ஐயோ நேரம் ஆகி போச்சேங்கிறோம்ல. இவன் போய் கொஞ்ச நேரம் படுத்துட்டு குருக்களையா கூப்பிட்ட உடனே வருவோன்னு சொல்லி எங்கே போய் படுத்தான் பாருங்கள், வாகனங்கள்லாம் வச்சுருக்கிற மண்டபத்தில் போய் படுத்தான். வாகனங்களோடு போய் அந்த மண்டபத்தில் இருக்கிற சின்ன இடைவெளியில் படுத்தான். தூங்கியே போயிட்டான் நல்லா. அவர் கூப்பிட்டதுக்கும் என்னன்னு கேட்கல, அவர் கதவை பூட்டிகிட்டு போயிட்டார். கொஞ்சம் நேரம் ஆச்சு, நடிச்சாமன் தாண்டி போச்சு. தாண்டின உடனே ஐயோ குருக்களையா கதவை பூட்டிகிட்டு போயிட்டாரே, பிரசாதம் கூட நமக்கு இன்றைக்கி கிடைக்கலையே, நம்ம என்ன பசி வேறு இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, என்ன பண்ண போகிறோம், கதவு வேறு பூட்டியிருக்கு, நம்ம என்ன செய்வோன்னு கடும் பசி, தாங்க முடியல பசி. அவனுக்கு தலையை சுற்றிட்டு வருது. இந்த பசியில் முருகா முருகா ஏதாவது பண்ணு, ஒன்றும் முடியலை, பசி தாங்க முடியல, இல்லை பசியை பொறுத்துக்கிற சக்தியாவது கொடு அப்படின்னு அதே வாகன மண்டபத்தில் படுத்துட்டான். படுத்திருந்தா நடிச்சாமன் தாண்டி கொஞ்சம் நேரம் ஆச்சு. சத்தம் கேட்குது, குருக்களையா சத்தம் கேட்டுச்சு, அழகுமுத்து அழகுமுத்துன்னு சத்தம் கேட்டுச்சு. என்னடாப்பா நீ எங்கே போன, எவ்வளோ நேரம் தேடின, வாகன மண்டபத்தில் வந்து படுத்திருக்க, நீ சாப்பிடாமல் பசியாக இருப்பியேன்னு சொல்லியாக்கும். நான் திரும்ப வந்து வேறு வழி இல்லாமல் வெளிக்கதவை திறந்து பக்கமாக இருக்கிற வாசல் வழியாக உள்ளே வந்து இங்கே தான் இருப்பேன்னு தேடி பார்த்தேன். நீ வாகன மண்டபத்தில் இருக்கிற, இந்தா உனக்கு உரிய பிரசாதம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி, வழக்கத்தை விட இன்றைக்கி பசி நிறையா இருக்குல்ல, வழக்கத்தை விட அதிகமாக 2-3 தொன்னையில் வச்சு கொண்டாந்துருக்கார். கொண்டு வந்த உடனே இவன் ரொம்ப சந்தோஷமாக, நானும் பசியில் தான் இருந்தேன், கொடுங்க அப்படின்னு கேட்டான். கொடுங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, பேசாமல் இரு, நான் எடுத்து உனக்கு தரேன், நீ வாங்கி வாங்கி சாப்பிடு அப்படின்ட்டு. அப்படி கையால் எடுத்து கொடுக்குறார். எடுத்து கொடுக்க இவன் வாங்கி வாங்கி சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு அப்பாட எத்தனையோ நாள் பசிக்கு சாப்பிட்ருக்கான், நான் இவ்வளவு தேவாமிர்தமாக இருந்ததில்லை, தேவாமிர்தமாக இருக்குது அப்படின்ட்டான். அப்படி சொல்லிவிட்டு, குருக்களையா உங்களுக்கு தான் என் மேலே எவ்வளோ கருணை இருந்தால் நீங்கள் வெளிவாசலை திறந்து பக்கவாட்டில் இருக்கிற வழியாக வந்து எனக்கு இந்த நேரத்தில் நீங்கள் உணவு கொடுத்துருப்பீங்க, என் உயிரை கொடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோடு பார்த்தேன். வள்ளி தேவசேனா சமேதராக மயில் மேலே முருகன் காட்சி கொடுக்குறார். குருக்களையா வடிவத்தில் வந்திருக்கார். இவன் பசியோடு இருக்கான்னு சொல்லி குருக்கள் வடிவத்தில் வந்து, அதுவும் காட்சி எப்படி பாருங்கள், காட்சி அப்படி தேவசேனா வள்ளி சமேதராக மயில் மேலே ஆரோகணித்து வாகன மண்டபத்துக்குள்ளே வந்து, அதுதான் மாசில் அடியார்கள் வாழுகிற ஊரை தேடி போவான்னு பாடினார்ல, மாசில் அடியார்கள் வாழுகிற ஊரை தேடி போய் அங்கே போய் விளையாடி அங்கனே நின்று வாழ்வான்னு பாடினாங்க. அடியார்களை தேடி முருகன் போவான்னு. இந்த அடியவரை தேடி முருகன் வந்தது மட்டும் இல்லை, எடுத்து நைவேத்தியத்தை கையில் கொடுத்து, முருகன் கையால் வாங்கி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் பாருங்கள். அவன் கையால் எடுத்து கொடுக்க இவன் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த பெரிய காட்சியம் பார்த்து ஆனதிக்கு. அவனுக்கு இளமை காலத்திலிருந்தே சருமத்தில் தோலில் ஒரு நோய் இருந்தது. அந்த நோயோடு தான் அவன் இருந்தான். ஆனால் எப்போ முருகனுடைய காட்சியம் அவர் கையில் இந்த பிரசாதத்தை எடுத்து கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டான தங்கம் மாதிரி உடம்பு தகதகன்னு ஜொலிக்குது. நோய் முழுசுமாக போய் அவன் தேகத்தை பார்த்தா அவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது. நம்மளை அடையாளம் தெரியுமோ தெரியாதோ மற்றவங்களுக்கு, தகதகன்னு மேனி ஜொலிக்கிறது. அது மட்டும் இல்லை, படிப்பறிவு இல்லாதவன் பள்ளிக்கூடம் போகாது. முருகன் மேலே இப்படியே காழமேக புலவர் கொட்டின மாதிரி கவிதையை கொட்ட ஆரம்பித்தான். அதிலிருந்து புலமை பெருகி வந்து சதகம் பாடுறான் அந்த முருகன் மேலே. காலையில் வந்து கோவில் கதவை திறந்து வச்சு பூஜை பண்ணக்கூடிய குருக்களையா பார்க்குறாரு. இவன் எங்கே போனான்னு தெரியலை. இப்போ கோயிலுக்குள்ளே உட்காந்து செய்யுள் பாடிக்கிட்டு இருக்கான். இவன் பள்ளிக்கூடமே போனது கிடையாது. இவனுக்கு இந்த பாட்டெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு அவர் ஆச்சரியமாக பார்க்குறார். பக்கத்தில் வந்து பார்த்தா, டேய் நீ என்ன அழகுமுத்து தானாடா, என்ன தங்க மாதிரி தகதகன் இருக்கியே, என்ன விஷயம், என்ன நடந்துச்சுங்கிறார். குருக்களையா வடிவத்தில் முருகன் வந்து வள்ளி தேவசேனா சமேதரா காட்சி கொடுத்து படிப்பறிவு இல்லாதவனை சதகம் பாடக்கூடிய ஒரு மாபெரும் கவிஞனாக மாற்றி அவன் மேலே இருந்த நோயையும் போக்கி அவனை 4 பேர் புகழும்படியாக மெச்சும்படியாக அவனுக்கு அருள் பாலித்தான் முருகன் அப்படின்னு படிக்கிறோம் பாருங்கள். எவ்வளவு அனுக்கிரக மூர்த்தியாக இருக்கிறான் முருகன்.
அடியார்களுக்கு அருளக்கூடிய அருமுகவனாக இருக்கிறான் என்றால் அவனுடைய அனுகிரகம் என்பது கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. அப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணுகிறவனாக இருக்கிறான். பெண்களுக்கு என்று இதெல்லாம் ஆண் அடியார்கள். பெண்களை பற்றி ஒன்று சொல்லணும் இல்லை? பெண்களுக்கு என்று இயல்பாகவே இந்த பக்தி உணர்வு என்பது பெண்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒன்று. அது அவங்க வலிந்து கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இயல்பாகவே மனசுக்குள்ள பெண்களுக்கு அந்த பக்தி உணர்வு, பயபக்தி என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ தான் காலப்போக்கில் நம்ம கால சூழ்நிலை பருவங்கள்லாம் மாறிட்டுங்கிறாங்கல்ல. வெயில் காலத்தில் மழை பெய்யுது, மழை காலத்தில் வெயில் அடிக்குது, பருவங்கள்லாம் மாறி போச்சுங்கிறாங்க. பருவங்கள்லாம் மாறி போன மாதிரி இப்போ உருவங்களும் மாறிப்போச்சு. உருவங்கள்லாம் மாறி போன மாதிரி இப்போ பழக்க வழக்கங்களும் இப்போ மாறிப்போச்சு. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 20-22 வயசுக்கு மேலே உள்ள ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி தான், கால் வரைக்கும் கீழே கணக்கால் வரைக்கும் நல்லா அழகாக வேஷ்டி கட்டியிருப்பாங்க. எல்லாம் இங்கே ஸ்லாக்கு ஃபுல் ஹேண்ட் போட்டிருப்பாங்க, இல்லை ஆஃப் ஹேண்ட் சட்டை போட்டிருப்பாங்க. மற்றவங்க உத்தியோகம் பார்க்குறவங்கெல்லாம் கால் கீழே வரைக்கும் நல்ல பேண்ட் போட்டிருப்பாங்க, கோட் சூட்டு போட்டிருப்பாங்க. இப்படி இருந்தாங்க. சின்ன பிள்ளைகள் இருக்குது பாருங்கள், 10 வயசு 12 வயசு, அதெல்லாம் ஆஃப் ட்ராயர் போட்டிருக்கோம். ஆஃப் ட்ராயர் போட்டு ஷர்ட் போட்டிருக்கோம், இல்லைன்னா டிஷர்ட்டு போட்டிருக்கோம். இது சின்ன பிள்ளைங்க போட்டு. இப்போ சின்ன பையனை பார்த்திங்கன்னா கோட்டு சூட்டு போட்டுட்ருக்கான், போட்டுட்டு போகிறான். அழகாக தான் இருக்குது, போட்டு போகிறான். இந்த பெரிய ஆள்களை பார்த்தா ஆஃப் ட்ராயரை போட்டு அலையுது. காலம் எப்படி ஆகிட்டு பார்த்தீங்களா? ஆஃப் ட்ராயரை போட்டு பெரிய ஆட்கள்லாம் போகுது, சின்ன பையன் ஃபுல் சூட்டு போட்டு அழகாக போகிறான். காலம் மாறி போச்சு, பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறி போச்சு. இது நல்லது கிடையாது. நல்லது நடக்கிற வீட்டில் இவ்வளோ நேரம் தலையை விரித்து போட்டிருக்காது, சீக்கிரமாக போய் தலையை கட்டுன்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ 24 மணி நேரமும் விரிச்சே தான் கிடக்குது. தலைமுடியை விரித்து போட்டுட்டு அதை ஒரு அபசகுணமாக கருதினார்கள் ஒரு காலத்தில். அப்படி இருக்கக்கூடாது வாழ்கிற வீட்டில்னு வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் முடியை விரித்து போட்டுக்கிட்டு அதை பெரிய ஸ்டைலாக இருக்குது. இப்போ முடியை விரித்து போட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு பெரிய எல்லா பழக்க வழக்கங்கள்லையும் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நிறையா போச்சு. அது போனது மட்டும் இல்லை, அதை சரின்னு எடுத்துக்கிடுற நிலைமைக்கும் மனிதர்கள் வந்துட்டாங்க. அதனால் பத்திரிகையை புரட்டினோம்னா நிறைய அந்த குற்றங்கள்லாம் பற்றி போடுறாங்கல்ல, அங்கே இப்படி நடந்தது, களவு கொலை அது இதுன்னு போடுவாங்க. இதிலெல்லாம் ஒரு காலம் வரைக்கும் பெண்கள் பேர் அடிபடவே படாது. இப்போ பார்த்திங்கன்னா பெண்களும் உடந்தையாக இருந்து இந்த தவறை செய்கிற மாதிரி செய்திகள் நிறையா வருதா இல்லையா பத்திரிகையில்? அப்போ என்னாச்சு, இறைவன் நமக்கு வைத்த, பெண்களுக்கு வைத்த இயல்பான அந்த மெல்லிய மன உணர்வு இருக்குது பார்த்திங்களா, அந்த மென்மை, அது கூட அந்த மென்மை, பாசம், கடமை உணர்வு, பக்தி, அது கூட கொஞ்சம் தளர்ச்சியாகி தடம் பொருளை ஆரம்பித்து விட்டது. ஆனால் அது அப்படி இருக்கக்கூடாது. ஒரு வீட்டில் ஒரு பெண்ணு நல்லா இருந்தால், நல்ல சுபாவம் உடையவளாக இருந்தால் அந்த குடும்பமே நல்லா இருக்கும். சண்டை வராது, பகை வளராது, அங்கே வேற்றுமை இருக்காது, அங்கே அநியாயம் நடக்காது, அங்கே பொறாமை கோல் குண்டாம்பட்டி ஒன்றும் இருக்காது. அந்த வீடே சௌஜன்யமாக இருக்கும். அந்த பெண் மட்டும் சரியில்லாமல் இருந்தான்னா அந்த வீடு ஒரு வாழுகிற நரகமாக தான் இருக்கும். இது எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த பெண்ணானவள் பெண்களுக்கென்று இயல்பாக வச்சாங்க. அந்த பக்தி உணர்வை இயல்பானதாக வைத்தார். இப்போ திருநாவுக்கரசர் கூடவே ஒரு தமக்கையார் பாருங்க, திலகவதியார்னு ஒரு அம்மையார் இருந்து தன்னுடைய இழப்பை பற்றியோ தன்னுடைய வாழ்க்கையை பற்றியோ கவலைப்படாமல் தன்னுடைய சகோதரனுடைய வாழ்க்கை சிவத்தொண்டாக இருக்கணுங்கிறதுல அந்த அம்மா எப்படி தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்க்கும்போது எவ்வளவு அதிசயமாக இப்படிப்பட்ட பெண்மணிகள் எல்லாம் மேல்வரி சட்டமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். பார்க்கும்போது நமக்கு எவ்வளவோ சந்தோஷமாக இருக்குது. அந்த முன்னுதாரணங்களை வைத்து கொண்டு தான் நம்முடைய குழந்தைகளை வழி நடத்த வேண்டும். ஒரு அம்மா சோழ நாட்டில் ஒரு சிற்றூரில் ஒரு அம்மையார் இருந்தாங்க, முருகம்மையார்னு பேர். அந்த அம்மாவுக்கு அவங்க அம்மா அப்பா என்ன பேர் விட்டாங்கன்னு தெரியாது. அந்த அம்மா எப்பவும் முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருந்ததுனால அவங்களுக்கு முருகம்மையார்னு பேர் வச்சிட்டாங்க. இந்த முருகா தான் ஒரு தரம் முருகான்னு சொன்னாலே சொல்கிறவனுடைய சிரத்தில் தன்னுடைய இருதாழ் மலர்களையும் சூடுகிறவன்னு பாடுறாங்களா இல்லையா? அப்படி அந்த அம்மா முருகா முருகா முருகா, மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் அப்படின்னு பாடிட்டார்ல. விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள்,
மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை பன்னிரு தோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமேன்னு பாடுற. இதில் நீங்கள் பாருங்கள், விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், பாதம் 2 இல்லையா, அதனால் பாதங்கள்னு பாடிட்டார். மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள்ங்கிறார். முருகாங்கிறது ஒரு நாமம் தானே, முருகா என்னும் நாமம்னு பாடாமல் முருகா என்னும் நாமங்கள்னு பாடினார். இந்த நாமங்கள்னு பாடினதில் ஒரு விசேஷம் இருக்குது. அது என்னன்னா, முருகான்னு சொன்னாலேயே அதுக்குள்ளே முருகனுடைய எல்லா நாமங்களும் அடக்கம். அதனால் மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் அப்படின்னு பாட்டேன். முருகா முருகா முருகான்னு அந்த அம்மா சொல்லிக்கிட்டே இருந்து அதனால் முருகம்மையார்னு பேர் வந்துச்சு. திருமணம் செய்து வைத்தார்கள். தனஞ்சயன்னு கணவனுக்கு பேர். இல்லற வாழ்க்கை நடக்குது. இந்த அம்மா எப்பவும் இன்னும் சில பெரியவர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த முருகாங்கிற பேரை ஒருத்தரை கூப்பிட்டா கூட வா முருகான்னு கூப்பிடுவாங்க. இந்த வை முருகா இங்கே அப்படிம்பாங்க உலகத்தில். அப்படியே கொண்டு வந்திருப்பேன் எத்தனையோ தடவை முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம்னு. இந்த அம்மாவுக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு. அந்த வீட்டில் ஒரு பணியாள் இருந்தான், அவனுக்கு முருகன்னு பேர். அப்போ அந்த அம்மா கூப்பிடும்போது முருகான்னு தானே கூப்பிடுவாங்க. முருகா முருகான்னு அடிக்கடி இவங்க கூப்பிடுற அந்த வார்த்தை அந்த வீட்டில் இருந்த மாமியார் காதுலேயும் கணவனுடைய சகோதரி காதுலேயும் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்க 2 பேரும் எதையுமே தவறாக எடுக்கக்கூடியவர்கள். முருகான்னு வேலைக்காரனைத்தான் அடிக்கடி கூப்பிடுகிறாள் என்று தவறாக எடுத்துக்கொண்டார்கள். இதுக்கிடையில் தனஞ்சயன் என்கிற கணவன் பொருள் ஈட்டுவதற்காக மரக்கலம் ஏறி வெளிநாடு போக வேண்டிய நிலையில் இருந்தான். வெளியூருக்கு போய் பணம் தேடிட்டு வரலான்னு புறப்பட்டு போய்விட்டு வெளிநாட்டில் கொஞ்ச நாள் இருந்து பணம் தேடிக்கிட்டு அதே மரக்கலத்தில் திரும்பி வந்து சேர்ந்தாள். திரும்பி வந்து சேர்ந்தால் தயாராக இருந்தாங்க. தாயாரும் அவனுடைய சகோதரியும் கோல் மூட்டுவதற்கு தயாராக இருந்தார்கள். நீ போய்விட்டாய், அவளோ முருகா முருகா என்று வேலைக்காரன் பேரையே சொல்லி கொண்டு மனனம் பண்ணிட்டு இருக்கிறாள் என்று தவறான எண்ணத்தில் சொல்லிவிட்டார்கள். அது எப்படி சொன்னார்கள் என்று நாம் கற்பனை பண்ணிக்கலாமே தவிர அது சொல்ல முடியாது. அப்படி தவறாக அதை எடுத்துக்கொண்டு அதை எப்படி சித்தரிக்க முடியுமோ அப்படி சித்தரித்தார்கள். உடனே அந்த கணவன் பார்த்தான், கொஞ்சம் கோபக்காரன். நேராக போய் சொன்னது உண்மையா பொய்யான்னு கூட விசாரிக்காம, அவள் பிறந்ததிலிருந்து முருகனுடைய திருநாமத்தை தான் சொல்லி கொண்டிருக்கிறாள் என்பதை பற்றியும் கவலைப்படாம நேராக என்ன செய்தான் பாருங்கள், நேராக போய் ஒரு அரிவாளை எடுத்துகிட்டு வந்தான். ஒரு அரிவாளை எடுத்துட்டு வந்து அந்த அம்மையாருடைய வலது கரத்தை துண்டிச்சிட்டான். நீ எப்படி நான் இருக்கும்போது இன்னொருவன் பெயரை சொல்லி கொண்டிருப்பாய் என்று தப்பான அர்த்தத்தில் எடுத்துட்டு வலது கையவே துண்டிச்சிட்டான். அந்த கை துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்து கிடக்குது. அப்பவும் பாருங்கள், முருகா முருகா என்று முருகா அப்படின்னு அவள் சொல்லுகிறாள். காத்திருப்பானா அடியாருக்கு அருளும் அந்த முருகன். அந்த அருமுகவன் உடனே வந்துட்டான் மயிலேறி. மயில் வாகனத்தில் வந்து அந்த முருகன் மயில் தோகையை விரிச்சாட மயில் வாகனத்தில் வந்து அவன் காட்சி கொடுத்த பிறகு வெட்டுப்பட்ட கை என்ன, ஓடுற ரத்தம் என்ன, ஒன்னையும் காணும், கை பழையபடி நல்ல கையாக வந்துச்சு. இந்த காட்சியை கண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தான் அந்த தனஞ்சயன், கையை வெட்டின அந்த முரடன். அப்போது அந்த அம்மையாரை பார்த்து முருகன் கேட்டான், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றான். என்ன வேணுமானா அந்த அம்மா கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த அம்மா கேட்டால், முருகா உன்னை உணர்கிற இவனுக்கும் கொடு, உன்னை உணரக்கூடிய ஞானத்தை இவனுக்கு கொடு. அந்த அம்மையார் முருகம்மையார்னு, அதான் முருகா முருகான்னு சொன்னதுனால முருகம்மையார். இப்படியெல்லாம் அருளாளர்களுக்கு அருள் பாலித்தான் என்று படிக்கிறோம். அருமையாக சொன்னார்கள் பாருங்கள். சேயூர்னு ஒரு ஸ்தலத்தில் ஒரு கண்ணில்லாத ஒரு புலவர் வாழ்ந்து வந்தார். அந்தக கவி வீரராகவர்னு பேர். கண்ணில்லாமல் வாழ்ந்து வந்தார். ஆனால் படிப்பு வாசனை உண்டு, எழுத்தெல்லாம் தெரியும். எப்படி படித்தாருன்னு கேட்டால், அவர் முதுகில் யாரையாவது எழுத சொல்லி எழுத்தெல்லாம் இப்படி இருக்கும்னு படிச்சுக்கிட்டார். சேயூரில் முருகனுக்கு அழகாக மாசியில் திருவிழா நடக்குது. அலங்காரம் கோலாகலமாக இருக்குது. எல்லாரும் பார்த்துட்டு, அப்பா என்ன அழகனாக இருக்கான், பேரழகன், முருகன் எப்படி இருக்கான்னு சொல்கிற இவர் காதில் விழுது. இவரும் சரியான முருக பக்தரை நான் பிறந்ததுலேருந்து கண்ணு தெரியாது.
இவ்வளோ அழகாக இருக்கா முருகன், என்ன அருமையாக இருக்குன்னு சொல்லுகிறார்கள். அப்போ மனசு நினைக்குது, முருகா கண் இல்லையேன்னு ஒரு நாள் கவலைப்பட்டது இல்லை, ஆனால் நீ இவ்வளோ பேரழகாக இருக்கேன்னு சொல்லும்போது ஏதோ பார்க்கணும் போல் மனசு சொல்லுது, என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த அந்தக கவி வீரராகவருக்கு ஒரு நிமிஷம் கண் ஒழிகிறது. ஒரே நிமிஷம். அந்த ஒரு நிமிஷத்தில் அவர் பார்த்தது அந்த காட்சியை மட்டும்தான். அப்புறம் கண்ணு தெரியாமல் நினச்சார் மனசில், இந்த உலகத்தில் வேறு எந்த அனாச்சாரமான விஷயங்களையும் பார்க்க விடாமல் அவன் காட்சியை மட்டும் இந்த கண்ணுக்கு காட்டிட்டு பழையபடியும் அந்த ஒளி மங்கி போகிறபடி பண்ணினது முருகனுடைய பெரிய கருணை. அப்படி ஏராளமான தமிழ் பாடல்களை அப்படியே கொட்டி கவி மழையாக கொட்டி இப்படி பாடக்கூடிய திறமையை முருகன் கொடுத்தான். கண்ணு தெரியாது, ஆனால் அப்படி பாடக்கூடிய திறமையை முருகன் கொடுத்தான். திருமணமாகி குடும்பம் நடத்துகிறார். வீட்டுக்கு போகிறார். ஒரு நாள் காலையில் உலவிட்டு வந்து வீட்டில் மனைவிகிட்ட கேட்டார், குளிக்கிறதுக்கு வெந்நீர் இருக்கான்னு கேட்டார். வெந்நீரில் குளிக்கிற பழக்கம். அந்த அம்மா சொன்னா, ஏன் பச்சை தண்ணியில் குளித்தா உனக்கு ஆகாதா, வெந்நீர் போட்டு தான் குளிக்கணுமா, பெருசாக நீ கொண்டாந்து சேர்க்குற பணத்துக்கும் நீ கொண்டாந்து விட்டுருக்கிற யானைக்கும் எப்படி பாருங்க, நீ பரிசாக வாங்கிட்டு வந்து விட்டுருக்கிற யானைக்கும் நீ கொண்டாந்து வீட்டில் நிரப்பி வைக்கிற பணத்துக்கும் உனக்கு வெந்நீர் போட வேண்டியதுதான் அப்படின்ட்டா. எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? அப்படின்னா வெந்நீரில் குளிக்கிறதுக்கு காசு இல்லாதவனுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி காட்டுறான். நீ பணம் சம்பாதிக்கிற, உனக்கு வெந்நீர் ஒரு கேடான்னு கேட்குறா. இந்த வார்த்தையை கேட்ட பிறகு அவருக்கு எப்படி இருக்கும்? வீட்டை விட்டு புறப்பட்டார். எங்கேயாவது போய் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது பணம் சம்பாதிச்சுட்டு வந்து அவளை திருப்திப்படுத்துவோன்னு சொல்லி வீட்டை விட்டு புறப்பட்டார். கண்ணு ரெண்டும் தெரியாது. இவர் வீட்டை விட்டு புறப்பட்டார். இவருடைய மகிமையும் கவித்துவத்தையும் தெரிந்த ஒரு இளைஞன் அவருக்கு ஒரு சிஷ்யன் மாதிரி இருந்தா, ஒரு சிஷ்யன் மாதிரி கூடவே இருந்தா. அவனையும் வாடான்னு கூட்டிட்டு நேராக மரக்கலம் ஏறி எங்கே போயிட்டார் பாருங்கள், நேராக இலங்கைக்கு போயிட்டார். இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டார். இந்த யாழ்ப்பாணத்தில் பராசரகேசரின்னு ஒரு ராஜா அரசாட்சி பண்ணிகிட்டு இருந்தான். அந்த ராஜாவை போய் பார்த்து, அவன் ஒரு தமிழ் பித்தன், அவனை போய் பார்த்து கவிதை பாடினா பரிசு கிடைக்கும், வாங்கிட்டு வந்து வெந்நீர்லையாவது குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவை பார்க்க போகிறார். அந்த சபையில் புலவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க விடமாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, புலவர்கள் மட்டும் இல்லை, அந்த சபையில் உள்ள அதிகாரிகள் அரண்மனையில், ராஜா வந்து எங்கள் நாட்டில் கண் தெரியாதவங்கள நேராக பார்க்க மாட்டார், அப்படி பார்த்தாருன்னா ராஜாவுக்கு தோஷம், அதனால் பார்க்க முடியாது. ஆனால் மன்னன் நல்லவன், இந்த பராசரகேசரி மன்னன் இவர் வந்திருக்காரு புலவர்னு தெரிஞ்ச உடனே அந்த மன்னன் பார்க்க ஆசைப்பட்டா. எனக்கு ஆசையாக இருக்கே அவரை பார்க்கறதுக்கு, ஏன் தடுக்கிறீர்கள்? அப்போ அந்த அரண்மனையில் உள்ளவங்க சொன்னாங்க, அப்போ ஒன்று பண்ணலாம், உங்களுக்கும் அந்த ஆளுக்கும் நடுவில் ஒரு திரையை கட்டிடுவோம், அவர் அங்கேருந்து பாடட்டும், நீங்கள் இங்கேருந்து கேளுங்க, நேருக்கு நேராக நீங்கள் பார்க்க வேண்டாம். சரின்னு திரையை கட்டிட்டாங்க. திரையை கட்டி ராஜா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. வீரராகவர் வந்து இங்கேருந்து பாடுறாரு, அந்தக கவி பாடுறாரு, ராஜா உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. கூட ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு வந்தார்ல, நல்ல புத்திசாலி அவன். அந்த பையன் என்ன செஞ்சான் பார்த்தீங்களா, அவன் வந்து திடீர்னு சிவசிதம்பரம் அப்படிட்டான். உடனே இவருக்கு புரிஞ்சிட்டு, சிவசிதம்பரத்தில் என்ன, சிவசிதம்பரத்தில் சிதம்பர ரகசியத்தை திரை போட்டு மறைத்திருக்கிறார்கள், இங்கேயும் அதை மாதிரி திரை போட்டிருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு அவன் எவ்வளோ புத்திசாலியாக இருப்பான். சிவசிதம்பரம் அப்படின்னா இவன் ஏதோ வழக்கப்படி சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் புலவருக்கு புரிஞ்சிச்சு, ஓ நமக்கு ராஜாவுக்கு இடையில திரை இருக்குது போலன்னு சொல்லி நரைக்கோட்டுன்னு தொடங்குகிற ஒரு பாட்டை பாடுறாரு. திரை தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு. திரை தீப்பிடிச்சு எரிஞ்சு ராஜாவும் அவர் நேருக்கு நேராக சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாடினார் பாடினார் பாடிக்கொண்டே இருந்தார். மன்னன் அளப்பரிய செல்வத்தை கொடுத்தான். யாழ்ப்பாணத்தில் நடந்த செய்தி இது. மண் திடல் என்கிற ஒரு இடத்தை, பெரிய ஒரு வளாகத்தை பரிசாக கொடுத்து, யானையும் கொடுத்து, தேரும் கொடுத்து, பொன்னும் கொடுத்து அவரை அனுப்பிச்சி வச்சான். வீட்டுக்கு எல்லாம் வந்து சேர்ந்தவர், அம்மா நீ கேட்ட பொருளோடு வந்திருக்கேன், இந்த இனிமேலாவது வெந்நியை போடுவியா? அவ சொன்னா, இவ்வளவும் கிடைச்சதுக்கு காரணம் நான் தான், நான் கேட்ட கேள்வியினால தானே இவ்வளவும் கிடைச்சிருக்குங்கிற. அப்போ எப்படி பாருங்கள், இப்படி அடியார்களுக்கு இன்னார் இவர்
என்றெல்லாம் பார்க்காமல் திருவடியை பற்றிய அடியவர்கள் அனைவருக்கும் தகுதியை கொடுத்து அவர்களை ஆதரித்தவன் அருமுக வள்ளல். அடியாருக்கு அருளும் அருமுகனின் திருவடியை சரண் புகுவோம் என்று சொல்லி இந்த வகையில் பொறுமையாக செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் கரங்குவித்த நன்றியும் வணக்கமும் பாராட்டி விடைபெறுகின்றேன். ஆறுதடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேளேறிய மங்கை வாழ்க, யானிதன் அணங்கு வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். அரகர் நம பார்வதி பதையே. சத்தமா சொல்லுங்க. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பேரன்புகொண்ட பக்தகோடி பெருமக்களே, இதுவரை தூத்துக்குடி ஏபிஎம் நகை மாளிகை மற்றும் பவுன்மார்க் தேங்காய் எண்ணெய் வியாபார உரிமையாளர் திரு ஆவேப்பா மாரிமுத்து நாடார் அண்ட் சன்ஸ் அவர்களது உபயமாக தூத்துக்குடியிலிருந்து வருகின்ற அம்மையார் ஆடிமதி இளம்பரை மணிமாறன் அம்மா அவர்கள் அருமையாக உரையாற்றிய அம்மா அவர்களுக்கும் அவர்களது நிகழ்ச்சிக்கு உபயமளித்த உபயதாரர்களுக்கும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244